என்னுடைய பெயர் மாரியப்பன். தமிழ்நாடு பனை தொழிலாளர்கள் மற்றும் அனைத்து உடல் உழைப்பு கட்டுமான பொது தொழிலாளர் நல வாரியத்தின் மாநில பொதுச் செயலாளராக இருக்கிறேன். இன்று நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இன்றைய காலகட்டத்தில் இந்த பிறந்த நாளை முன்னிட்டு கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கம்பாளையம் குப்பிச்சிப்பாளையம் பகுதியில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் திட்டத்தின் கீழ் 1800 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த 1800 வீடுகள் மக்கள் அனைவரும் குடியேறி இருக்கிறோம் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் இங்கு தேவையானது அரசு பேருந்து வசதி இல்லை என்பது முதல் கோரிக்கையாக அதை வைக்கிறோம். அரசு பேருந்து வருவதற்காக நாம் பல முறை கட்டங்களாக பல அதிகாரிகளுக்கும் இது சம்பந்தப்பட்ட துறைகளுக்கும் புகார் மனுக்கள் கொடுத்தும் இன்னும் பஸ் வரவில்லை. இதனால் பள்ளி மாணவ மாணவிகள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். வயதான முதியோர்கள் ஹாஸ்பிட்டல் செல்வதற்கும் மருத்துவம் பார்ப்பதற்கும் அவர்கள் மிகவும் கஷ்டத்துக்கு உள்ளாகி வருகிறார்கள். பெண்கள் வேலைக்கு செல்வதற்கு சரியான நேரத்தில் வண்டி பஸ் வசதி இல்லாதனால் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள் என்பதை பற்றிய கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம். அதே போன்று நம்முடைய வீட்டுகளுக்கு நல்ல தண்ணி, உப்பு தண்ணி என்ற ஒரு கடினமான சூழ்நிலை இருக்கிறது. நல்ல தண்ணி என்பது நாம் காசு கொடுத்து அதை நாம் எல்லாரும் மக்கள் எல்லாம் பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். அவர்களுக்கு மாதம் ரூபாய் 250 செலவுகளை நாம் செய்துதான் அதை கொண்டு வருகிறோம். அப்படி பார்க்கும் பொழுது 1800 வீடுகளுக்கும் 250 ரூபாய் வீதம் வசூல் செய்யும்போது ஒவ்வொரு மாதமும் 4 லட்சம் ரூபாய் வரை நமக்கு செலவுகள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. இதை அரசின் கவனத்திற்கு கொண்டு அந்த பணத்தையும் வசூல் செய்யாமல் இந்த நல்ல தண்ணீரை நம்மளுடைய பேரூராட்சி மன்ற அலுவலகத்தின் மூலமாக மக்களுக்கு விநியோகம் செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இங்கு குடியிருக்கக்கூடிய அனைவரும் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்களே ஆவார்கள். அவர்களை கருத்தில் கொண்டு இந்த பணியை நமக்கு சிறப்பாக செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று நம்முடைய 1800 குடும்பங்கள் இங்கு இருக்கக்கூடிய இடத்தில் நம்ம மக்கள் ஹாஸ்பிட்டல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இங்கே எந்த விதமான வசதியும் கிடையாது. ஏதோ ஒரே ஒரு நாள் மட்டும் செல்கிறார்கள். அது 24 மணி நேரமும் அந்த நம்ம ஹாஸ்பிட்டல் செயல்பட வேண்டும். இங்கே எந்த நேரமும் அந்த ஆட்கள் தேவை என்பதை சொல்கிறோம். ஒரு சில நேரங்களில் நம்மளுடைய கர்ப்பிணி பெண்கள்லாம் வயிறு வலி வந்தது என்று சொன்னால் மிகவும் சிறப்பமாக இருக்கும். போவதற்கு வாய்ப்புகள் இல்லாத சூழ்நிலை. அதனால கண்டிப்பான முறையில் நம்மளுடைய முதல்வர் அவர்களுடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். இதையும் நீங்கள் சொல்ல வேண்டும். அதே போன்று 1800 குடும்பங்கள் இருக்குது. குடிமை பொருளாகிய அன்றாடம் நாம் உணவு உண்கக்கூடிய ரேஷன் கடை என்பது நம்மளுடைய இந்த கிராமத்திற்கு இல்லை. நாம் எங்கிருந்து வந்தோமோ அங்க போய் தான் நம்மளுடைய பொருள்கள் எல்லாம் ரேஷன், அரிசி, பருப்பு, சீனி இதெல்லாமே வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. இதையும் நம்ம உடனடியாக ரேஷன் கடையும் நியாய விலை கடையை திறந்து மக்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதுவும் பயங்கரமான சிரமத்திற்கு உள்ளாகி தான் மக்களும் வாழ்ந்து வருகிறார்கள். ஆக மொத்தம் குறிப்பாக சொல்ல போனா இது தமிழ்நாட்டில் ஒரு குட்டி தீவு போல் நமக்கு தெரிகிறது. இந்த நன்றாக பாருங்கள். இந்த வீட்டை சுற்றி சுற்றுச்சுவர் எதுவுமே கிடையாது. வீடுகளாக கட்டி கொடுத்திருக்கிறார்கள். எந்த விதமான சுற்றுச்சுவர் கிடையாது. நிறைய நமக்கு சம்பவங்கள் நம்ம எதிர்பார்க்கிற கெட்ட சம்பவங்கள் நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. திறந்த வெளியாக ஏகப்பட்டது இருக்கிறது. இங்க குழந்தைகள் கடத்திட்டு போவதற்கு கூட வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதனால காவல்துறை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பகுதிக்கு ஒரு செக் போஸ்ட் போட வேண்டும். கண்டிப்பாக அதை ஒரு காவல் நிலையமும் துணை காவல் நிலையமும் அமைத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதற்கும் இந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். அதே போன்று நடத்துவதற்கு நம்ம மக்கள் சுப நிகழ்ச்சிகள் நடந்ததுக்கு ஒரு சமுதாய கூடம், சமுதாய நலக்கூடம் கம்பல்சரி நமக்கு தேவை. பல முறை நம்ம அதையும் நம்ம சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரி எங்களுக்கு சமுதாய நலக்கூடம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்னும் அதற்கு ஒரு சரியான எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கல. அதையும் கட்டி கொடுத்துருங்க. ஆமா. அப்புறம் நம்மளுடைய பார்க்கு கண்டிப்பான முறையில் தேவைப்படுகிறது. அதையும் இளைஞர்கள் விளையாடுவதற்காக
அவர்களுக்கு வந்து தேவையான உபகரணங்கள் வந்து செய்து கொடுக்க வேண்டும். நடைபாதை வந்து உள்ளே அமைத்து கொடுப்பதற்கு பார்க்குகள், முதியோர்கள் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்படுகிறது. ஆமா, அப்புறம் அங்கன்வாடி மையத்தை சுற்றிலும் வந்து காம்பவுண்ட் சுவர் வேணும். ஏன்னா குழந்தைகள் வந்து அவங்க எப்போ வெளியே வர்றாங்க, எப்போ போறாங்க அப்படிங்கிற சரியா தெரிய மாட்டேங்குது. அந்த காம்பவுண்ட் சுவரை இங்க சுற்றி அந்த உள்ள வந்து பூங்கா செடிகள் வைத்தா அந்த குழந்தைகளுடைய மனமானது இளமையாக கற்கக்கூடிய வயதில் வந்து இன்னும் சிறப்பான ஒரு கொண்டு செல்வதற்கு சரியாக இருக்கும். இந்த 60 வயதுல உள்ள முதியோர்களுக்கு அரசு வந்து அறிவிச்ச மாதிரி 60 வயதில் உள்ளவங்களுக்கு காலை, மதியம், இரவு இந்த 3 வேளையும் வந்து உணவு கொடுத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அவர்களுடைய வாழ்வாதாரமும், ஏன்னா எல்லாருமே வறுமை கோட்டு கீழே தான் உட்கார்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதனால அந்த 60 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு அந்த ஒரு உதவியை செய்தால் அரசுக்கு மிக்க நன்றியாக இருக்கும்.